Hello friends, welcome back to Mailthogai Studio. In this video, we will stitch number 18. This name is Satin Stitch or Flat Loading Stitch. இந்த ஸ்டிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெக்லைன் சுற்றி இந்த மாதிரி ஒரு லைன் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம். இப்போ எடுத்தோடனே நம்ம நெக்லைன் சுற்றி பீட் ஒர்க் ஆர் ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் சில்க் த்ரெட் வச்சு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் ஒர்க் ஆர் ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 லைன் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஸ்டிச் வந்து எப்பயுமே இப்படி ஸ்லாண்டிங்காக தான் போடணும். அதுக்கு இந்த மாதிரி 2 பேரலல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஸ்லாண்டிங்காக இப்படி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கலாம். திருப்பி இதை லாக் பண்ண ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி இந்த லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டே போகணும். அதாவது இப்படி ஸ்லாண்டிங்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இனி அப்படியே ஸ்லாண்டிங்காக இப்படி ஃபில் பண்ணிகிட்டே போகணும். அதே மாதிரி தான் இந்த லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணுறோம். இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி இந்த லைன் அதே மாதிரி ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் இதே மாதிரி தான் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை ஃபில் பண்ணணும். இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இப்படி ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுடணும். ஏன்னா இதை வந்து இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கேப் தெரியும். த்ரெட்டு வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கு வந்து சுற்றியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நல்லா ஒட்டி போட்டுக்கோங்க செயின் ஸ்டிச்சு. இப்போ இந்த மாதிரி சுற்றி ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதை லாக் பண்ணிக்கலாம், அதாவது நாட் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ஆர் சாட்டின் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.